இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக சட்டப்பேரவை இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்டு பெறலாம். பாஸ்கர், வணக்கம். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது சட்டப்பேரவையில்? இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் RN ரவி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். இதற்காக 9:25 மணி துளியில் அவர் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தருவார். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். காவலர்கள் மற்றும் பேண்ட் வாத்தியத்தின் மூலங்க அவருக்கு வரவேற்பு அளிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. முன்னதாக தலைமைச் செயலகத்துக்கு தமிழக முதலமைச்சர் வருகை தந்தார். அவருக்கு காவல்துறையுடைய அணிவகுப்பு என்பது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தலைமைச் செயலகத்துக்குள் அவர் சென்றிருக்கிறார். ஆளுநர் வந்தவுடன் காவல்துறையுடைய மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ளே செல்வார். அவருக்கு முன்னதாக சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார்கள். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்குள் செல்லக்கூடிய ஆளுநர் அவர்கள் 9:30 மணி அளவில் தமிழக அரசினுடைய உரையை வாசிப்பார். முழுவதுமாக உரையை வாசிப்பாரா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த 2 ஆளுநர் உரையையும் முதல் உரையில் அவர் அரசினுடைய பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்காமல் தனது கருத்துக்களை முன்வைத்தார். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. கடந்த ஆளுநர் உரையில் கூட பல்வேறு விதமான கருத்துக்களை எதுவும் தெரிவிக்காமல் உடனடியாக ஒரு 4 நிமிடங்களில் உரையை முடித்துக்கொண்டு அவர் எழுந்து சென்றார். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது. தமிழக அரசுடைய உரையை தவிர மற்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அவை முன்னவர் மூலமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கு உண்டான கோரிக்கை என்பது சபாநாயகரிடம் முன்வைக்கப்படும். அதற்கு பிறகு சபாநாயகர் அது குறித்து முடிவெடுப்பார். ஆளுநர் உரை என்பது தமிழக அரசினுடைய உரையாக பிரதிபலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கடந்த 2 ஆளுநர் உரையும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்த ஆளுநர் RN ரவி இந்த முறை அரசினுடைய செயல்பாடுகள், அரசினுடைய உரையை எவ்வாறு எதிர்நோக்குகிறார், அதன் அடிப்படையில் அவருடைய உரை எவ்வாறு அமைய உள்ளது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடினாலும் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை தவிர மற்ற அலுவல்கள் எதுவும் இடம்பெறாது. ஆளுநர் உரை, அதைத் தொடர்ந்து சபாநாயகர் தமிழகத்தை வாசிப்பார். அதற்கு பிறகு இன்றைய அவை நடவடிக்கைகள் எல்லாம் ஒத்திவைக்கப்படும். ஆளுநர் உரை என்பது முக்கிய மகத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. தமிழக அரசுடைய உரையை முழுமையாக வாசிப்பாரா? அப்படி வாசிக்காத பட்சத்தில் அவை நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும்? சபாநாயகர் அது குறித்து என்ன முடிவு எடுக்கிறார் என்பது குறித்தான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அதேபோல பெஞ்சால் புயல் நிவாரணம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பேரவையில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து ஆளுநர் பேரவைக்குள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அரசு அதை எவ்வாறு எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தான போக்கும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் சரியாக 9:30 மணி அளவில் தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் என்பது தொடங்க உள்ளது. பாஸ்கர், இன்னைக்கு என்னென்ன விவாதம் கிளப்ப இருக்கிறது? இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்க இருக்கிறது? அது மட்டும் இல்லாம விவாதங்கள் அப்படின்றத தாண்டி ஏதேனும் சிறப்பு அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாமா இந்த கூட்டத்தொடர்ல? ஆளுநர் உரை, சபாநாயகரோட உரை, இந்த உரை முடிந்த பிறகு அலுவல்கள் எல்லாம் ஒத்திவைக்கப்படும். நாளை மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் EVK இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக நாளை அவை நடவடிக்கைகள் எல்லாம் ஒத்திவைக்கப்படும். அதற்கு பிறகு 8ஆம் தேதி அன்று காலை மற்றும் மாலை 2 வேளைகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். அன்றைய நாள் தான் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகர் எடுத்துக்கொண்டால் அதன் மீதான விவாதம் என்பது 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநர் உரையின் மீதான விவாதமும் 8ஆம் தேதியே தொடங்குகிறது. காலை மற்றும் 2 வேளைகள் இருந்தால் 2 அவைகள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும்போது காரசாரமான விவாதங்கள் அந்த விவகாரத்தில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. சபாநாயகர் கவன ஈர்ப்பை அவைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் அதன் மீதான விவாதம் நடைபெறும். இல்லை என்றால் ஆளுநர் உரைக்கு நன்றி
தெரிவிக்கும் மீதான விவாதம் என்பது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் தேதி பதிலுரை என்பது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரை என்பது இடம்பெற உள்ளது. இந்த வகையில் தான் 9ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் ஒரு நாள், அதே நேரத்தில் பதிலுரை ஒரு நாள் என்று அவை நடவடிக்கைகள் எல்லாம் 9ஆம் தேதி வரை நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் உரையோடு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்க உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.